திரு மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தமிழ்நாடு டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் உணவகம் நடத்துறதுக்கு உரிமை வாங்கியிருக்காரு. டெண்டர் எடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டால் சட்டவிரோதமாக டெண்டரில் உள்ள நாம்ஸ் எல்லாம் மீறி சட்டவிரோதமாக அந்த டெண்டரை எடுத்திருக்காரு. ஏன்னு கேட்டால் 120 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உணவகம் நடத்தியிருக்கணும். 5 வருஷம் அரசாங்கத்தில் டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி தவறான வழியில் இந்த டெண்டரை எடுத்திருக்காரு. இது சம்பந்தமாக புகார் மனு நாங்கள் கொடுத்துருந்தோம். ரெசிடென்ஸ் கமிஷனர் ஆஷிஷ் குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நாம்ஸை மீறி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இது சட்ட விரோதம்னு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் மீறி தவறான வழியில் தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, அந்த தமிழ்நாடு இல்லத்தில் கேட்ரிங் மேனேஜராக இருக்கிற கணேசன் என்கிற மகேஷ் அவர் அங்கே பாத்திரம் கழுவுற வேலை செய்ய வந்தவர். சட்டப்படி தமிழ்நாடு டூரிசம் போர்டோட மேனேஜர் தான் அங்கே பதவியில் இருக்கணும். ஆனால் பாத்திரம் கழுவ வந்த ஒருவரை தகுதி இல்லாமல் மேனேஜர் பொறுப்பில் வச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட முறைகேடு நடக்கிறதுனால இந்த புகாரை நாங்கள் கொடுத்தோம். இந்த புகாரில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசாங்கத்தில் காவல்துறையோட சீரியஸான என்கொயரியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார் மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி ஒரு பெண் சம்பந்தமான குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு இல்லத்திலேயே டெல்லியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா ஒரு பாலியல் குற்றவாளிக்கு பரிசு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, இந்த தமிழ்நாடு இல்லத்தை நிர்வகிக்கிற பப்ளிக் செக்ரட்டரியே ஒரு பெண் மேடம். அவங்க இருக்கிற இடத்துல இந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் விசாரணையில் இருக்கு, நிலுவையில் இருக்குன்னு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வழக்கு ஒரு புகார் மனு விசாரணையில் இருக்கும்போது அவருக்கு ஏன் அந்த டெண்டரை கொடுத்தாங்கன்னு தெரியல. இதில் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் புகார் மனு அனுப்பியிருந்தோம். புகார் மனு பெற்றுக்கிட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அவர் ஐஏஎஸ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. ஆஷிஷ் குமார் ஐஏஎஸ் அவர்கள் என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்துட்டு அவருக்கு தமிழ்நாடு இல்லத்தோட டெண்டரை கொடுத்துருக்காங்க. இது சட்ட விரோதங்கிறதுக்காக நம்ம இந்த புகார் மனு கொடுத்துருக்கோம். டெண்டருக்கு விதிமுறைகள் இருக்கு. ஏன்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு உணவகம் நடத்தணும், ஒரு ஹோட்டல் 5 வருஷம் நடத்திருக்கணும். 120 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஹோட்டலா அது இருக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எங்க ஹோட்டல் இருக்கு? 120 பேர் அமர்ந்து சாப்பிட்ற ஹோட்டல் எங்க இருக்கு? அது போக கவர்மெண்ட்ல 5 வருஷம் டெண்டர் எடுத்திருக்கணும். ஏற்கனவே 5 வருடங்கள் டெண்டர் எடுத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு. காரணம் என்னன்னா, மற்ற உணவகங்கள் மாதிரி இதை எடுத்துட்டு போக முடியாது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தங்குற இடம். அங்க ஒரு குற்றவாளிக்கு ஏன் டெண்டர் கொடுக்கணும்? தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான உணவகங்கள் நடத்துறவங்களால பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவருங்களெல்லாம் தவிர்த்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் பெரிய அளவில் பணம் செலவு பண்ணி தான் மேல உள்ள குற்றச்சாட்டை தப்பிக்கிறதுக்காக போறார். இதுவரைக்கும் எந்த அரசு டெண்டரையுமே எடுக்காத மாதம்பட்டி ரங்கராஜ் டெல்லி ஹவுஸ்ல மட்டும் எடுக்கணும்னு ஒத்த காலில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எத்தனையோ பெரிய நிறுவனங்கள், இவருக்கு முன்னாடியே இருக்கிற பெரிய நிறுவனங்கள் இங்கே இருக்கும்பொழுது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன? இந்த அரசாங்கத்துக்கு எங்கே வந்தது? இந்த தமிழ்நாடு அரசு போலீஸில் மற்ற துறைகள் அவருமே விசாரணை இருக்கிற பட்சத்தில் அவர் எப்படி டெல்லி ஹவுஸில் சர்வீஸ் பண்ண முடியும்? இத்தனை இதுவும் 5 வருஷம் இருக்கணுங்கிற விதிமுறையெல்லாம் மீறி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எங்கேருந்து அழுத்தம் வந்ததுங்கிறது தான் எங்களோட கேள்வி. குற்றவாளின்னு சொல்லலை, விசாரணையை எதிர்கொண்டு இருக்கிற, விசாரணைக்கு எதிர்நோக்கி இருக்கிற ஒருவர் அவர் மீது சம்மன் கொடுத்துருக்குறாங்க, விசாரணைக்கு போறாரு. நான் என்ன கேட்குறேன், அது கூட அடுத்த பட்சம் தான். அரசாங்கம் டெண்டர் நோட்டிஃபிகேஷன்ல அவங்க கொடுத்த டெண்டர் நோட்டிஃபிகேஷன், இது எங்க டாக்குமெண்ட் இல்லை. இதில் என்ன சொல்றாங்க? 120 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உணவகம் 5 ஆண்டுகளாக நடத்தி இருக்கணும். அரசு டெண்டர் 5 வருஷமா எடுத்து நடத்திருக்கணும், வேற துறைகளில் டெண்டர் எடுத்திருக்கணும் அப்படின்னு. நேரடியாக எதுவும் இல்லாத மாதம்பட்டி ரங்கராஜ் நேரடியாக எப்படி எடுத்தார்? இதே போல இவர் கூட 5 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க. அந்த 5 பேர் எதனால தள்ளுபடி பண்ணிட்டு இவருக்கு அந்த இது கொடுத்தாங்கிற சந்தேகம் வருது இல்லைங்களா? அதுக்கு தான் 1 மாசத்துக்கு முன்னாடி புகார் மனு கொடுக்குறோம். புகார் மனுவை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஐஏஎஸ் என்ன தொடர்பு கொண்டு பேசுறாங்க. ரெசிடென்ஸ் கமிஷனருங்கிற ஐஏஎஸ் என்ன தொடர்பு கொண்டு என்ன சொல்றாங்க? எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி, நாங்கள் அவருக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறத என்னோட கேள்வி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.